சாயந்தரம் ஆகும். இது பிள்ளைகளை செடி வைக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டு இருக்குது. போதுமா குள்ளி? ஆழமாக விட்டணும். சரி இல்லை இல்லை, அவனுக்கு தள்ளி போய் சொல்லு கொத்தல. இல்லை குத்தி வச்சுட்ட அவ்வளோதானோ? இதில் எது கடப்பாரு எது சஞ்சய்னு தெரிய மாட்டேங்குது. பத்து எது கடப்பாரா எது சஞ்சய்னு தெரிய மாட்டேங்குது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. தோண்டு இரு அவனுக்கு டைம் கொடுக்கணுமா? அவனோட டைம். வாழைக்கன்று வைக்க போறாரு தர்சன். ஏலை உள்ள தோண்ட சொன்னா வெளியில என்ன பண்ணிட்டு இருக்க? எப்பா அது பூச்சி எறும்பு தான்ப்பா. எறும்பு அப்படியே அடிச்சு கொள்ளுவ நீ. போதுமா அந்த குழி? லட்சணம் பாருங்க பொம்மையில. பொம்மை மேல உட்காந்துருக்க அவ்வளோ பெரிய பொம்மை. உங்க வளர்ச்சி அந்த பொம்மை. சரி போதும், நெக்ஸ்ட் குழியை போடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் குழி போடணும். அதையே போட்ட இந்த அம்மா காலுக்கிட்ட போடு. ஓடிட்டா. நல்லா தாமல தோண்டிட்டு இருக்கான். சரி நெக்ஸ்ட் அடுத்த குழி போடு. இன்னும் கொஞ்சம் தள்ளி. ஓகே டன். அந்த இடத்துல போடு. தோண்டு. தள்ளி போய்க்க குட்டி. அவன் கொத்தி முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவான். அப்போ போய் தோண்டு. இவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் சுற்றி சுற்றி? அவங்கிட்ட கொண்டு போகாத. ஓகே. அது நின்றுட்டே தோண்டலாம் செஞ்சு சுற்றி சுற்றி என்ன பண்ணுதுன்னு தெரியலை. சார் உங்கள் வேலை நீங்கள் தான். இவ்வளோ தான் தோண்டியிருக்கான் பாரு. சி நம்மளால பாரு எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுவாருன்னு. ஏய் கொழு பிடிச்சவனை. உன்னை பற்றி பெருசாக பில்டப்லாம் விட்டேன். திருப்பி போட்டு கொத்துறான். இனி விட்டால் ஒரு 2 நிமிஷத்தில் எல்லா குழியும் போட்டு வாழையை வச்சு விட்ருவேன். விட மாட்டேங்கிறீங்க. போடு. அது நீ தான் போட்டிருப்பா. வேற யார் போட்டிருப்பா?